2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? திருவனந்தபுரம் பாரசாலையைச் சேர்ந்தவர் ஷாரோன் ராஜ், வயது 23, பிஎஸ்சி ரேடியாலஜி படித்து வந்தார். களியக்காவிளை அடுத்த ராமவர்மன் சிறை பகுதியைச் சேர்ந்த கிரீஷ்மாவுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. கிரீஷ்மாவுக்கு வயது 22. கன்னியாகுமரியில் உள்ள ஒரு கல்லூரியில் MA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். 2022 அக்டோபர் 14 அன்று தனது நண்பர் ஒருவருடன் கிரீஷ்மா வீட்டுக்கு ஷாரோன் சென்றார். அங்கிருந்து கிளம்பிய சிறிது நேரத்தில் ஷாரோனுக்கு கடும் வயிற்றுவலி ஏற்பட்டது. வாந்தியும் எடுத்தார். நண்பர் விசாரிக்கையில் கிரீஷ்மா கொடுத்த குளிர்பானம் மற்றும் கஷாயம் குடித்ததாக கூறியுள்ளார். வயிற்றுவலி அதிகமானதால் ஷாரோன் பாரசாலை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். ஷாரோன் தந்தை ஜெயராமன் பாரசாலை போலீசில் புகார் கொடுத்தார். தனது மகனை அவனது காதலியும் பெற்றோரும் சேர்ந்து விஷம் கொடுத்து கொன்றிருக்கலாம் என புகாரில் கூறியிருந்தார். வழக்கு கேரள குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. தனிப்படை போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஷாரோன் ராஜ் செல்போனில் இதேபோல் பலமுறை இருவரும் ஜூஸ் பாட்டிலுடன் எடுத்த போட்டோக்கள் சிக்கின. காதலியே விஷம் கொடுத்து காதலன் கதையை முடித்தாரா என மாநிலம் முழுதும் பரவலாக பேசப்பட்டது. கிரீஷ்மா மற்றும் அவரது பெற்றோர் உட்பட 4 பேரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். உண்மை வெளிவந்தது. கிரீஷ்மாவுக்கு இராணுவ வீரர் ஒருவரை திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர் முடிவு செய்தனர். நிச்சயதார்த்தமும் நடந்தது. இதை அறிந்த ஷாரோன் தன்னை ஏமாற்றி விட்டாயே என கிரீஷ்மாவிடம் கதறி எழுதார். குடும்ப சூழ்நிலை காரணமாக திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டேன் என கிரீஷ்மா சமாளித்துள்ளார். ஆனால் பழக்கம் இருவருக்குள்ளும் தொடர்ந்தது. திருமணத்திற்கு இடைஞ்சலாக ஷாரோன் வருவார் என கிரீஷ்மாவுக்கு பயம் வந்தது. யாருக்கும் தெரியாமல் ஷாரோன் கதையை முடிக்க திட்டம் போட்டார். ஜூஸ் சேலஞ்ச் என்ற பெயரில் பலமுறை குளிர்பானத்தில் பல மாத்திரைகளை கலந்து கிரீஷ்மா கொடுத்துள்ளார். இறுதியாக வீட்டுக்கு வரவழைத்து ரப்பர் மரத்துக்கு அடிக்கும் விஷத்தை கலந்து கொடுத்து கொன்றது விசாரணையில் அம்பலமானது. இச்சம்பவத்தில் உடந்தையாக இருந்ததாக கிரீஷ்மாவின் தாய் சிந்து மற்றும் தாய் மாமா நிர்மல் கைதாகினர். நெய்யாற்றங்கரை கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்து வந்தது. 95 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து கிரீஷ்மா மற்றும் விஷம் வாங்கி கொடுத்த அவரது தாய்மாமா நிர்மல்குமார் குற்றவாளிகள் என கோர்ட் இன்று தீர்ப்பு வழங்கியது. 2ஆம் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த கிரீஷ்மாவின் தாய் சிந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். தண்டனை விவரங்கள் இன்று மாலை அல்லது நாளை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.